ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எட்டுகே லைஃப் ஸ்டைல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கொத்து அப்படியே ஒரு கைப்பிடி ஒரு கொத்து எடுத்திருக்கேன். ஒரு கைக்குள்ளே அடங்குற அளவுக்கு கொத்து முருங்கைக்கீரை எடுத்து நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி நல்லா காட்டன் கிளாத்தில் உலர்த்தியிருக்கேன். அப்போ தான் காட்டன் கிளாத்தில் உலர்த்தும் போது தான் சீக்கிரமாக தண்ணியெல்லாம் உறிஞ்சும் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு இருக்கும்போது தான் நம்ம பொடி அரைக்க முடியும். ஸோ நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா எல்லாத்தையும் நல்லா தனித்தனியாக நல்லா உதிரியாக போட்டு காய விட்டுருக்கேன். ஒரு அரை நாள் ஃபுல்லாக காய விட்டேன். நல்லா காஞ்சிச்சு. காஞ்சதுக்கப்புறம் நல்லா தலையை உருவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. தண்ணியெல்லாம் ஈரப்பதம் இல்லாமல் இருக்குது. நல்லா உருவி எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் முருங்கைக்கீரையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும், வதக்கணும். எப்படி கருவேப்பிலை நம்ம இட்லி பொடிக்கு வறுக்கும்போது நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி அது கையில் பிடிச்சா நொறுங்குற அளவுக்கு வறுக்கிறோமோ, அதே அளவுக்கு இந்த முருங்கைக்கீரையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கையில் அள்ளுனா அப்படியே நொறுங்கணும். கையில் அள்ளி இது பண்ணும்போது நொறுங்கணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தனியாக எடுத்து வச்சுட்டு 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா அதையும் செவக்க வறுத்து எடுத்துக்கணும். ரெண்டையும் சம அளவு எடுத்து நல்லா செவக்க வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டேன். இதெல்லாம் வறுக்கும்போது எல்லாமே நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் கூட ஃப்ளேமில் இதில் வைக்கல, லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு 100 கிராம் எடுத்திருந்தால அந்த 100 கிராமில் 1/4 கப்பு வெள்ளை எள்ளு எடுத்து வறுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அதையும் வறுத்து நல்லா பொரிய விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 15 பல் பூண்டு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கிட்டேன். அது கூட நம்ம இட்லி பொடிக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாயும் அது கூட ஆட் பண்ணி ஒரு 12 மிளகா நான் ஆட் பண்ணி அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வர கொத்தமல்லி தனியாக அதையும் வறுத்து எடுத்து நான் தனியாக வச்சுக்கிட்டேன். இது கூட பெருங்காயமும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கொஞ்சமாக அளவுக்கு பெருங்காயம். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து வறுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ பருப்பெல்லாம் முதல்ல போட்டு ஒரு அரைச்சிடலாம். ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூண்டு மிளகா போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ பூண்டு மிளகா போட்டுக்கலாம். நான் அது கூடவே பெருங்காயம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு லாஸ்ட்டாக கீரையை வறுத்து வச்சுருக்கேன், அந்த வதக்கி வச்சுருக்க கீரையும் அது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி. சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். பாய்.